நம்மளுக்கு பிடிச்சவங்கள எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் தான் நம்ம நினைப்போம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டா அவங்கள எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம். இதே மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. அது யாருன்னு பார்க்கலாம் வாங்க. பிலிப்பியர் 4:4 பாருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஏசப்பா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறாரு. நம்ம உலகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும், நம்மளை சுற்றி என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், நம்மளுக்குள்ளே என்ன ஒரு பலவீனமாக இருந்தாலும், நம்ம ஏசப்பாவை பிடிச்சுக்கொண்டு அவரோட வார்த்தையை பிடிச்சுக்கொண்டு நம்ம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சூழ்நிலை மாறும், நம்ம பலவீனம் மாறும், நம்ம வியாதி நம்மளை விட்டு நீங்கும், சத்ருவின் போராட்டங்கள் நீங்கும், மனுஷனால் வர போராட்டங்கள் நீங்கும். அதனால் எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பெருசாக பார்க்காம அதை விட பெரியவரான கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரோட பாதத்தில் அமர்ந்துருங்க. அவரை துதித்து ஆராதித்து கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. உங்கள் சூழ்நிலை நிச்சயமாக மாறும். கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, சந்தோஷமாக இருங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.